வணக்கம். 1983 இனக்கலவரம். அது ஒரு பெரிய நெருப்பு மூட்டின காலம். அந்த நேரத்துல பல்கலைக்கழக வாழ்க்கைய அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு ஆயுத போராட்ட பாதைக்குள்ள போன நூற்றுக்கணக்கான இளைஞர்கள்ல ஒருத்தர் தான் ஜோன். நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்ட இந்த குறிப்புகள் தமிழ்நாட்டுல இருந்த ஒரு பயிற்சி முகாமில நடந்த சம்பவங்களையும் அங்க ஒரு இளைஞனின் மனசுக்குள்ள நடந்த ஒரு பெரிய போராட்டத்தையும் படம் பிடிச்சு காட்டுது. ஓம். இது வெறும் இராணுவ பயிற்சி பற்றிய குறிப்புகள் இல்ல. ஒரு இலட்சியத்தோட உள்ள போற ஒருத்தன் அங்க இருக்கிற ஒழுக்கத்தை பார்க்கறான், தலைவர்களை நம்புறான், பிறகு மெல்ல மெல்ல சந்தேகப்பட தொடங்குறான், கடைசியில ஏமாந்து போறான். அதாவது ஒரு தனி மனிதனின் நம்பிக்கைக்கும் ஒரு பெரிய அமைப்புக்கும் இடையில நடக்கிற அந்த போராட்டத்தை தான் நாங்க இங்க ஆழமாக பார்க்க போறோம். இந்த நாட்கள்ல பார்ப்போம். அந்த முகாம் அது ஒரு கைவிடப்பட்ட கட்டடம். ஜோன் கற்பனை செய்த மாதிரி ஒரு ஒழுங்கான இடம் இல்ல. இல்லவே இல்ல. பற்றை, மண்டே, இருள் சூழ்ந்து பாம்புகள் திரியிற ஒரு இடம். ஆனா அந்த இளைஞர்கள் சேர்ந்து அதை ஒரு உயிரோட்டம் உள்ள இடமா மாத்துறாங்க. ஆனாலும் முதல் நாள்ல இருந்தே அங்க ஒரு இறுக்கம் இருந்திருக்கு இல்லையா? சரியான கதை. அது ஒரு தோழமைக்கான இடமா இல்லாம ஒரு இராணுவ முகாமா தான் ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கு. அப்படியா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த இடத்தை சுத்தப்படுத்தின பிறகு புகுத்தப்பட்ட ஒழுங்கு விதிகள் அவை பயங்கரமானவை. காலையில பாய சுருட்டி சுவரோட சமாந்தரமா வைக்க வேணும், மாலையில அது சுவருக்கு செங்குத்தா விரிக்க வேணும், சாப்பிட்ட தட்டை கொண்டு போய் எங்க வைக்க வேணும் என்றதுல கூட அவ்வளவு கண்டிப்பு. இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? சுதந்திரத்துக்காக போராட போன இடத்துல. ஆமா, ஒருத்தருடைய தனிப்பட்ட சுதந்திரம் முற்றாக பறிக்கப்படுது. இது அவசியமான ராணுவ ஒழுக்கமா அல்லது ஒரு அதிகார கலாச்சாரத்தின் முதல் அறிகுறியா? ஏனண்டா மேல் மாடியில தங்கியிருந்த ஜோனுக்கும் சதாவுக்கும் இந்த விதிகள் இல்லை என்றும் குறிப்பில இருக்கு. அதுதான் முக்கியமான கேள்வி. அப்ப ஆரம்பத்திலேயே ஒரு படிநிலை உருவாக்கப்பட்டுட்டது. ஆமா. இந்த அதிகார படிநிலையின் மையத்தில் இருந்தவர் தான் அந்த முகாம் பொறுப்பாளர் சேகர். அவர் ஒரு புதிரான ஆள். எப்படி? ஒரு பக்கம் போராளிகள் சில மாதிரி நிற்க இராணுவ திமிரோடு சல்யூட் அடிக்கிற ஒரு அதிகாரி, மறுபக்கம் அவங்களோடே இருந்து மார்க்சிசம், புரட்சி, இந்திய சாதி அமைப்பு பற்றியெல்லாம் ஆழமாக உரையாடுற ஒரு அறிவாளி. ஓஹோ, அப்போ இந்த இரட்டை ஆளுமே தான் எல்லாரையும் கட்டி போட்டிருக்கு. இருக்கலாம். அது ஒரு கணக்கிட்டு செய்யப்பட்ட ஒரு வியூகமாவும் இருக்கலாம். ஜோன் மாதிரி படிச்ச இளைஞர்களை கவர்றதுக்காகவே இந்த அறிவார்ந்த முகம் காட்டப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் காலையில விசில் ஊதி ராணுவ அதிகாரியா விரைப்பா வார அதே சேகர் வகுப்பு முடிஞ்சதும் ஒரு தோழரா மாறிடுவார். அப்போ போராளிகள் மத்தியில அவரை ஒரு ஆதர்ச நாயகனா மாத்துனதே இந்த அறிவும் பழகிற தன்மையும் தான். நிச்சயமா. அவர்கிட்ட இருந்த ராணுவ நூல்கள், கெரில்லா போர் முறை பற்றிய புத்தகங்கள் எல்லாம் அவர் ஒரு பெரிய மூலோபாயவாதி என்ற பிம்பத்தை வெளிப்படுத்தின. ஜோனு போன்ற ஒருத்தருக்கு இதுதான் சரியான இடம், இவர்தான் சரியான தலைவர் என்ற நம்பிக்கையை இது விதைக்குது. அந்த நம்பிக்கை தான் ஜோனுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாண்டமான வேலைகளுக்கு அத்திவாரமா இருந்திருக்கும். ஆமா, அந்த வேலைகளுக்கு வருவோம். முதல்ல 26 அடி நீளமான இலங்கை வரைபடம் கீழே சொல்றாங்க. பிறகு 19 அடி நீளத்துல கொழும்பின்ற ஒரு பகுதிய முப்பரிமாண மாடலா உருவாக்குற வேலை. இது சாதாரண வேலை இல்லையே. இல்லை. இயக்கத்துல அவனுக்கு இருந்த முக்கியத்துவத்தை இது காட்டுது. ஆனா ஓம், இது அவனுடைய திறமையை அங்கீகரிச்ச மாதிரி இருந்தாலும் அதவனை மற்ற போராளிகளிடமிருந்து ஒரு மாதிரி தனிமைப்படுத்தவும் செய்யுது. அவன் ஒரு கலைஞன், அவனுடைய திறமை இயக்கத்துக்கு தேவைப்பட்டது. அந்த மாடல் செய்வதற்காக அவனை மதுரைக்கு கூட்டிட்டு போன அனுபவம் அது அவன் மனதுல சேகர் மேல இருந்த மதிப்பை இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போகுது. ஆமா, அந்த பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கோ. அதுல அப்படி என்ன நடந்தது? சேகரண்ட பழைய மோட்டார் சைக்கிள்ல போறாங்க. அந்த வண்டி போற வேகத்தை பார்த்து இதுல போய் ஒரு கெரில்லா தாக்குதல் நடத்திட்டே எப்படி தப்ப முடியும் என்று ஜோன் மனசுக்குள்ள சிரிக்கிறான். ஆனா மதுரைக்கு போனதும் சேகர் தன்னுடைய வீட்டுக்கு ஜோனை கூட்டிட்டு போறாரு. அது ஒரு எதிர்பாராத தருணம். ஓ, வீட்டுக்கா? ஆமா, வாசலில மல்லிகை பந்தலுக்கு பதிலா பாவற்கொடி படர்ந்த ஒரு எளிமையான வீடு. அங்கதான் சேகரண்ட குடும்பத்தை பாக்குறான். அவருடைய அப்பா, மனைவி, பிள்ளைகள். அப்போ ஒரு தகப்பனின் அருகாமை தேவைப்படுற வயசுல இருக்கிற அந்த பிள்ளைகளை பிரிஞ்சு ஈழ விடுதலைக்காக தன்னை அர்ப்பணிக்கிற சேகரை பார்க்கும்போது ஜோனுக்கு அவர் மேல இருந்த மதிப்பு ஒரு பக்தியாகவே மாறுது. தனக்கு இருந்த எல்லா குழப்பங்களுக்கும் சேகர் தான் பதில் என்று ஒரு முடிவுக்கு வரான். அந்த உணர்வுபூர்வமான பிணைப்பு தான் பிறகு உடையிற நேரம் இன்னும் பெரிய வழியை கொடுக்குது ஒரு தலைவனை முழுசா நம்புற ஒரு தொண்டனுக்கு. ஆமா, அந்த நம்பிக்கை உடையும் போது ஏற்படுற தாக்கம் மிக ஆழமானது. அந்த புள்ளியின் உச்சம்தான் இந்த மதுரை பயணம். ஆனா அதே நேரத்துல தான் முகாமுல மற்ற பக்கத்துல சந்தேகத்தின் நிழல்களும் படிய தொடங்குது. சதா, இந்திரன், அந்த 2 பாத்திரங்கள் மூலமாகவா? ஓம். சதா ஒரு அப்பாவி,
மட்டக்களப்பிலிருந்து யாழ்ப்பாணம் தொழில்நுட்பக் கல்லூரியில படிச்சவன். தெரியாத்தனமா படகேறி பயிற்சி முகாமுக்கு வந்தவன். அவனுடைய மனசெல்லாம் வீட்ல அம்மா தேடுவாங்களேன்ற கவலையில தான் இருக்கு. அவன் அந்த போராட்டத்தின் இன்னொரு முகத்தை காட்டுறான். சரி, மறுபக்கம் எந்திரன். அவன்தான் ஒரு புதிர். மௌனமும் பயமும் கலந்த முகம். ஜோன் சொல்றான், அவன் வியல்வையிலிருந்து ஒரு மரணத்தின் வாடை வீசியதுண்டு. ஜோனுக்கு உதவியா அனுப்பப்பட்ட இந்திரன் சேகர பாக்குற நேரம் மட்டும் வேலை செய்யற மாதிரி நடிக்கிறான். இத பார்த்து பொறுமை இழந்த ஜோன் ஒரு நாள் அவனோட சண்டைக்கு போறான். நீ இயக்கத்தை ஏமாத்துறாய் என்று கத்தும்போதுதான் எந்திரனோட மௌனச்சுவர் உடையத் தொடங்குது. அந்த உரையாடல் ஒரு பெரிய திருப்புமுனை. அது ஒரு அதிர்ச்சியான வெளிப்படுத்துதல். எந்திரன் மெல்ல பேசத் தொடங்குறான். நான் சொல்லப்போவ விஷயத்த நீ யாரிடமும் சொல்லக்கூடாது. சொன்னால் 2 பேருக்குமே ஆபத்து என்று சொல்லி இயக்கத்தின் இருண்ட பக்கத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். ஆமா, நான் ஒரு மத்திய குழு உறுப்பினர். இப்ப எங்கேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? 4ஆம் மாடி. அதான் எங்கட சித்திரவதை முகாம்ல. ஒரு நிமிஷம். 4ஆம் மாடி என்ற சொல் அது கொழும்புல இருந்த குற்றப்புலனாய்வுத் துறையின் தலைமையகத்தை குறிக்கிற சொல். சித்திரவதைக்கு பேர் போன இடம். அதே பேரை இயக்கம் தன்னுடைய முகாமுக்கு வச்சிருக்கு என்றதே ஒரு பயங்கரமான குறியீடு. இது ஜோனிண்ட மனதுல இருந்த இயக்கத்தை பத்திய பிம்பத்தை நொறுக்கி இருக்கும். முற்றிலும். தனக்கு முதலே பி முகாம் எனப்படும் சவுக்கம் காட்டு சிறையில கேட்ட மரண ஓலங்கள் அவன் நினைவுக்கு வருது. இவ்வளவு நாள் ஒரு துரோகியா இருக்குமோ என்று சந்தேகப்பட்ட எந்திரன் இப்போ ஒரு பாதிக்கப்பட்டவனா தெரிகிறான். அப்ப ஜோன் ஒரு அப்பாவித்தனமான கேள்வியை கேட்கிறான். இதெல்லாம் பெருசுக்கு தெரியாமல் தானே நடக்குது. அதுக்கு எந்திரனின் பதில் என்னவா இருந்துச்சு? அப்பாவித்தனமாக இருக்கிறீள் தோழர். தலைமைக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது என்று சொல்றான். ஓ. அதோட கூட்டுத் தலைமை பற்றி பேசின சந்ததியார் போன்றவர்களுக்கு ஆபத்து இருப்பதாகவும் எச்சரிக்கிறான். இந்த கூட்டுத் தலைமை என்பது அந்த காலப்பகுதியில இயக்கத்துக்குள்ள நடந்த ஒரு பெரிய சித்தாந்த போராட்டத்தின் மையம். அப்போ ஒரு தனிநபரின் முடிவே இறுதியானதே என்ற நிலைப்பாட்டுக்கு எதிராக எழுந்த குரல்கள் வன்முறையாக நசுக்கப்பட்டன. எந்திரனின் இந்த வார்த்தைகள் ஜோனுக்கு இதை தெளிவுபடுத்துது. அப்போ ஒரு பக்கம் ஷேகர் என்ற ஆதர்ச நாயகன், மறுபக்கம் எந்திரன் வெளிப்படுத்திய கோரமான உண்மைகள். இந்த மனப்போராட்டத்தோட தான் ஜோன் இருக்கிறான். ஆமா, அப்படியான ஒரு சூழல்ல தான் அந்த முகாமுக்கே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது. பெரிசு என்று அழைக்கப்படுகிற தலைவரின் வருகை. அந்த தருணம் எப்படி இருந்திருக்கும்? முகாம் மொத்தம் பரபரப்பாகுது. அப்போ ஷேகர் நாற்சாரத்தின்னின் சுவரிலே 2 பெரிய படங்களை மாற்றாரு. அது ஒரு சுவாரஸ்யமான உருவகம். என்ன படங்கள்? ஒரு படத்துல தாக்குறதுக்கு தயாரான நிலையில ஒரு நாகப்பாம்பு படம் விரிச்சு நிக்குது. அதுக்கு கீழே தாக்குதல் நிலை. சரி. இன்னொரு படத்துல தனக்கு பாதுகாப்பா ஒரு வலைய பின்னி அதுக்கு நடுவுல ஒரு சிலிந்தி இருக்கு. அதுக்கு கீழே தற்காப்பு நிலை. இதுதான் எங்களோட மூலபாயத்தின் தந்திரோபாயம் என்று ஷேகர் விளக்கம் கொடுக்கிறார். ஓஹோ. பெருசு இராணுவ உடையோட ஒரு பெரிய பட்டாளத்தோட முகாமுக்கு வரார். மேல் மாடிக்கு வந்து ஜோன் செய்த அந்த பிரமாண்டமான இலங்கை வரைபடத்தை பார்க்கிறார். அது ஒரு மூலபாய ரீதியான சந்திப்பு. ஆனா அங்க நடப்பதே வேறு. அதுதான் ஜோனுக்கு முதல் பெரிய ஏமாற்றம். ஆமா. ஒரு தலைவரா அந்த வரைபடத்துல இருக்கிற இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கவனிப்பார் என்று ஜோன் எதிர்பார்க்கிறான். ஆனா பெருசு கையிலிருந்த தடியால அனுராதபுரத்தை காட்டி இதென்ன அனுராதபுரான்றதுல ஏக்கு பதிலா ஓ என்று பிழையாக எழுதியிருக்கிறீர் என்று ஒரு ஆசிரியர் மாதிரி கேட்கிறார். அட, ஜோன் ஒரு பெரிய சீனலகர் ஜாவை எதிர்பார்த்து போக அங்கே ஒரு எழுத்துப்பிழை திருத்துபவடை கண்ட மாதிரி உணர்ந்திருக்கிறான். அந்த நிமிடத்துல பெருசின் மீது இருந்த பிம்பத்துல முதல் விரிசல் ஏற்படுது. அந்த விரிசல் அதோட நிக்கேல்ல. அந்த வரைபடத்துல அராணுவ முகாம்கள், விமான நிலையங்கள் மாதிரி எந்த முக்கிய விபரமும் இல்லைன்னு ஜோன் சுட்டிக்காட்டினதும் அது ஒரு பழைய வரைபடம் என்பதும் தெரிய வருது. எந்திரன் ஏற்கனவே சொல்லியிருந்தான், அது 1956ஆம் ஆண்டு வரையப்பட்ட ஒரு நீர்வள திணைக்களத்தின் வரைபடம் என்று. இது எவ்வளவு பெரிய திட்டமிடல் பிழை! ஒரு பெரிய தாக்குதலுக்கு திட்டமிடும்போது. ஆமா, இவ்வளவு அடிப்படையான தகவல்கள் கூட இல்லாம இருந்தது ஜோனுக்குள்ள இருந்த மிச்ச நம்பிக்கையையும் அசைத்து பார்க்குது. ஆனா உண்மையான அதிர்ச்சி பல வருஷத்துக்கு பிறகுதான் அவனுக்காக காத்திருந்தது. சுவிஸ் அகதிகள் முகாமில் நடந்த சம்பவத்தை சொல்றீங்களா? ஓம், பல வருஷத்துக்கு பிறகு ஸ்விஸ் அகதிகள் முகாமில கழகத்தின் ஒரு பிரச்சார காணொலிய பாக்குறான். அந்த வீடியோவில நிக்கவரட்டியா போலீஸ் நிலைய தாக்குதல் செயல் அதிபரால் நன்கு திட்டமிடப்பட்டு நடத்தி முடிக்கப்பட்டது என்று சொல்லிக்கொண்டு பெருசு ஜோன் செய்த அதே கொழம்பு மாடல தடியால சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்.
ஐயோ, இத பாக்குற ஜோனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவன் செய்தது கொழம்பு நகரத்தின் ஒரு பகுதி. ஆமா, அவங்க அத நிக்க விரட்டியா தாக்குதலுக்காக திட்டமிட்டதா ஒரு பொய்யான பிரச்சாரம் செய்றாங்க. தன் உழைப்பு, தன் கலை ஒரு அப்பட்டமான பொய்க்கு பயன்படுத்தப்படுவத பார்க்கும்போது அவன் உடைஞ்சு போறான். அவன் கோபத்தோட கூட்டத்துக்கு இடையில எழுந்து கத்துறான். என்னன்னு? நிப்பாட்டுங்க, அந்த மாடல்ல எங்க நிக்கவரட்டியா இருக்கு. அது கொழம்பு நகர்ன்ற ஒரு பகுதி. தாக்குதல் முறைகளை படிக்கிறதுக்காக ஒரு முகாமில உருவாக்குனது. நீங்க சொல்றது பொய். அந்த கூட்டத்துல இருந்த தாஸ் என்பவர், என்ன மாடலே நீதான் செய்த மாதிரி சொல்லிடுறீர் என்று கேட்க, ஓம் நான் தான் செய்தனான், அதோட 26 அடி நீளமான இலங்கை வரைபடத்தையும் நான் தான் கீறினா என்று ஆணித்தரமா சொல்றான். அந்த இடத்துல அவன் அந்த பொய்யை மட்டும் அம்பலப்படுத்தவில்லை, அவன் மனதுல புதைச்சு வைத்திருந்த இன்னொரு பெரிய உண்மையும் உடைக்கிறான். ஒரு காலத்துல அவன் நாயகனா பார்த்த சேகரை பற்றிய உண்மை. ஓம், அந்த முகாமுக்கு பொறுப்பாளரா இருந்த சேகர் ஒரு இந்திய உளவாளி என்று கத்துறான். அந்த கூட்டமே அதிர்ந்து போயிருக்கும். ஆரம்பத்துல எல்லாராலும் மதிக்கப்பட்ட, அறிவாளியாக பார்க்கப்பட்ட சேகர் பிற்காலத்துல இந்திய இராணுவத்தோடு சேர்ந்து இயங்குனதும், ஆமா, ஆள் பிடிக்கிற காணொளியில அவர் பேசுனதும் இந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்குது. அதுதான் இந்த கதையின் உச்சக்கட்ட சோகம். கழகம் பலவீனமாகி உடைந்த பிறகு இதே சேகர் இந்தியாவோட ஆதரவுல இயங்கின இன்னொரு இயக்கத்தோட சேர்ந்து வேலை செய்தார். 1987ல இந்திய இராணுவம் வந்த பிறகு உருவாக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாண சபையில முதலமைச்சரின் ஆலோசகராகவும் இருந்திருக்கிறார். முகாமில மார்க்சிய மொழியில பேசின அதே சேகர் இன்னொரு காணொளியில என்ன பேசுறார் தெரியுமா? என்ன பேசுறார்? பிள்ளைகளை பலவந்தமாக பிடிச்சு கொண்டு போய் பயிற்சி கொடுக்கறத நியாயப்படுத்தி பேசுறார். உங்கள் பிள்ளைகள் பயிற்சி முடித்த ஆயுதத்தோடு வீட்டுக்கு வருவார்கள். ஒரு ஆயுதம் அல்ல, நூற்றுக்கணக்கான ஆயுதம். அவர்கள் உங்களுக்கு பயிற்சி வழங்குவார்கள். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கோட்டையாக மாறும் என்று வீர முழக்கம் செய்கிறார். சித்தாந்தம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறும் என்பதற்கு சேகரின் வாழ்க்கை ஒரு மோசமான உதாரணம். இது தனிப்பட்ட ஒருத்தரின் வீழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு இயக்கத்தின் சிதைவுக்கு பிறகு அதன் உறுப்பினர்கள் எப்படி சிதறி போய் வெவ்வேறு பாதைகளை தேர்ந்தெடுத்தாங்க என்பதையும் காட்டுது. கொள்கைகள் எல்லாமே பிழைப்புக்காக வளைக்கப்பட்டிருக்கு. சரி, மீண்டும் அந்த சுவிஸ் கூட்டத்துக்கு வரும். ஜோன் இயக்கத்துக்குள்ள நடந்த சித்திரவதைகள், கொலைகள், உள் அராஜகங்கள் பற்றியெல்லாம் பேசினதும் கூட்டம் குழப்பமாகுது. கூட்டம் முடிஞ்சதும் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கின தாஸ் ஜோனிட்ட தனியா வாரார். அந்த உரையாடல் மிக முக்கியமானது. ஆமா, தனியா வந்து, நாங்கள் இப்பவும் பெரியாவை நம்புறோம், அவருண்ட தலைமையில தான் தமிழீழம் கிடைக்கும் என்றும் நம்புறோம். நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தால் நாங்களும் இயக்கத்திலிருந்து வெளியேறுவோம். அந்த நிலையிலே நீர் மக்களை நேசிக்கிறது உண்மை என்றால் நாங்கள் ஒரே கோட்டிலே சேர்ந்து நடப்போம் என்று ரொம்ப உருக்கமா பேசுறார். இத கேட்டு ஜோன் கூட நெகிழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் அடுத்த கணமே அவர் என்ன செய்தார் என்றதுதான். அதுதான் இயக்கத்துக்குள்ள இருந்த குருட்டுத்தனமான விசுவாசத்தையும் மாற்று கருத்துக்கள் எப்படி நசுக்கப்பட்டது என்பதையும் அப்பட்டமாக காட்டுது. ஆமா, அப்படி உருக்கமா பேசிட்டு போனவர் தன்னுடைய மற்ற தோழர்களிட்ட போய் உங்களெல்லாம் துரோகிகள் என்று சொன்னார். அப்படியா? இதை பிற்காலத்துல அந்த தோழர்களே ஜோனிட்ட சொல்லிச் சிரிச்சிருக்கிறார்கள். இரட்டை வேடத்தின் உச்சம் இது. இன்று நாங்கள் பார்த்த இந்த அனுபவங்கள் ஒரு விடுதலை போராட்டம் எவ்வளவு சிக்கலானது என்பதை காட்டுது. ஒரு தனிநபரின் தியாகம், அர்ப்பணிப்பு, திறமை எல்லாம் ஒரு பெரிய அமைப்புக்குள் எப்படி பயன்படுத்தப்படுது, சில நேரங்களில் எப்படி ஒரு பிரச்சார கருவியாக சிதைக்கப்படுது என்பதையும் ஜோனின் கதை எங்களுக்கு உணர்த்துது. ஓம், இது ஜோனின் கதை மட்டுமல்ல, ஒரு இலட்சியவாதத்தோடு புறப்பட்டு அந்த பாதையின் இருண்ட பக்கங்களைக் கண்டு நம்பிக்கையை இழந்து போன ஒரு முழு தலைமுறையின் கதை. தொடக்கத்தில் இருந்த இலட்சியவாதமும் போக போக வெளிவந்த உண்மைகளும் சேர்ந்து ஒரு இளைஞனை எப்படி மாற்றுது என்பதுதான் இந்த கதையின் சாராம்சம். இந்த கதையை கேட்ட உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு உயர்ந்த இலட்சியத்துக்காக புறப்படும்போது அந்த பாதையில சந்திக்கிற தவறுகளையும் அநீதிகளையும் எந்த அளவுக்கு ஒருவரால் சகித்து கொள்ள முடியும்? எது அந்த சகிப்புத்தன்மையின் எல்லையை தீர்மானிக்கிறது? இத பற்றி நீங்க யோசித்து பாருங்க.